எக்ஸாம்பிள், இப்ப நான் அதுக்குள்ள ஒரு ஃபைல் வச்சிருக்கேன்னா, இந்த ஃபைலை நான் தெரியாம டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த வெர்ஷனிங் என்ற ப்ராப்பர்ட்டி நான் எனேபிள் பண்ணியிருந்தேன்னா அந்த ஃபைல் என்னால ரிட்ரீவ் பண்ண முடியும். அது ஒரு கான்செப்ட். இன்னொன்னு, இப்போ லெட்ஸ் டேக் இது வந்து ஒரு அப்ளிகேஷன் நினைச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஃபைல். லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் அன் அப்ளிகேஷன். ஸோ டெஸ்டிங் மை S3 பக்கெட் ஆப்ஜெக்ட்ஸ் வெர்ஷன் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். வெர்ஷன் 1 என்னது? இப்போ நீங்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்றீங்க, அப்பப்போ அப்டேட்ஸ் வருது இல்ல, ஒவ்வொரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா? இதுதான் வெர்ஷன்ஸ். இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு சொல்ற பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வெர்ஷனிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் டேக் ஃபேஸ்புக் as the எக்ஸாம்பிள். ஃபேஸ்புக் எந்த வருஷம் மார்க்கெட்ல வந்துச்சு? எனி ஐடியா? எந்த வருஷம் மார்க்கெட்ல வந்துச்சு கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் 2010 வச்சுக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? 2010 ஃபேஸ்புக் மார்க்கெட்ல வரும்போது அந்த டெவலப்பர்ஸ் டீம் என்ன பண்ணிருப்பாங்க? ஃபேஸ்புக்கை டெவலப் பண்ணி, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் பார்க்கும்போது அது யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, அதுல என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு, இப்போ அதே ஃபேஸ்புக்கோட யூசர் இன்டர்ஃபேஸ், அதுல ஆப்ஜெக்ட்ஸ், ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கு? கரெக்ட் தானே? அப்போ 2010 அவன் ரிலீஸ் பண்ணும் போது அவன் வெர்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு டெவலப் பண்ணி அவன் ரிலீஸ் பண்ணிருப்பான். லெட்ஸ் கன்சிடர் திஸ் இஸ் R1 ரிலீஸ்ட். R1 ரிலீஸ்ட் இந்த இயர் 2010 ஜூலை அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் டெவலப்பர் என்ன பண்ணுவானா, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4ன்னு சொல்லிட்டு பேக் எண்ட்ல அந்த கோடோட லைன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள், வெர்ஷன் 1 அவன் டெவலப் பண்ணும் போது அந்த கோட்ல பாத்தீங்கன்னா ஒரு 500 லைன்ஸ் ஆஃப் கோடு இருந்திருக்கு. லெட்ஸ் டேக் ஒரு ஜாவான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500 லைன் கொண்ட ஜாவா அப்ளிகேஷன் தான் ஃபேஸ்புக் அப்ளிகேஷன். அவன் முதல்ல மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணும் போது 2010 ரிலீஸ் பண்ணான். இப்போ வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4ன்னு சொல்லிட்டு இன்டர்னலாவே என்ன பண்ணிட்டு இருக்கான், புது ஃபீச்சரை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் ஃபைனலி வெர்ஷன் 5 வரும்போது 1500 லைன்ஸா அந்த கோட்ல வந்துருச்சு, அதே ஜாவா அப்ளிகேஷன். இப்ப என்ன பண்றான், இந்த ஃபீச்சரை நான் மார்க்கெட்ல ரிலீஸ் 2 பண்றேன், செகண்ட் ரிலீஸ். அப்போ வெர்ஷன் 5 என்னோட செகண்ட் ரிலீஸ். அது எப்போ பண்றேன்னா ஒரு வருஷத்துல பண்றேன், இல்ல 2 வருஷத்துல பண்றேன். 2012 அடுத்த அப்டேட் நான் கொடுக்குறேன் மக்களுக்கு. அதுல ஏதோ ஒரு புதுசா ஒரு ஃபீச்சர் ஆட் இருக்கு. ஸோ அகைன் அந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி நிற்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நிற்காது. திரும்ப புது ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பான், அந்த அப்ளிகேஷன் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி நிறைய திங்ஸ் ஆட் பண்ணிட்டே இருப்பான். அப்போ பேக் எண்ட்ல அந்த வெர்ஷன் 6, வெர்ஷன் 7, வெர்ஷன் 8, வெர்ஷன் 9, வெர்ஷன் 10 இப்படி வரும்போது க்ளோஸ் டு அந்த கோட்ல ஒரு 5000 ஆஃப் லைன்ஸ் நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஃபேஸ்புக் என்ற அப்ளிகேஷனுக்கு. இனிஷியலா ஆரம்பிக்கும் போது 2 பேர் இல்ல ஒரு டெவலப்பர் தான் அந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருப்பான். மார்க்கெட்டை ரிலீஸ் பண்ணி கொஞ்சமா அப்ளிகேஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணும் போது அந்த அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி, ஃபீச்சர்ஸ், நிறைய டெவலப்பர்ஸ் உள்ள வந்து டீம் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ளிகேஷன் பெருசாக ஆரம்பிக்குது. அப்ளிகேஷன் பெருசாகும் போது அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் அதிகமாக ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2012 R2ல அவன் ஏதோ ஒரு ஃபீச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்கான். அன்னைக்கு மார்க்கெட்டிங் ட்ரெண்டா இருக்கிற ஒரு ஃபீச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்கான். நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபீச்சர் அன்னைக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஃபெயிலியர், யாருமே யூஸ் பண்ணல. கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கமல் படம்லாம் பார்த்தா உடனே புரியாது. கமல் படம்லாம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு பார்த்தாதான் ஓரளவுக்கு ஓகே அந்த டெக்னாலஜி இப்பயே பயன்படுத்திருக்காருன்ற ஒரு கான்செப்ட் நமக்கு புரிய வரும். கரெக்டா? ஏன்னா கொஞ்சம் அவுடேட்டடா அந்த டைம்ல நம்ம இருந்திருப்போம். அப்போ 2012 ஃபேஸ்புக் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஃபீச்சர் அப்ப மார்க்கெட்டுக்கு ஃபெயிலியரா இருந்திருக்கு. பட் அதே ஃபீச்சர் இப்ப மார்க்கெட்டை ரிலீஸ் பண்ணா அந்த ஃபீச்சர் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நிறைய படம், பழைய படம்லாம் அப்போ ஓடாது. ஆனா இப்போ அந்த படம் ரிலீஸ் பண்ணா நல்லா இருந்திருக்கும்னு நினைப்போம் பாத்தீங்களா? சேம் லைக் தட் ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே ஒரு சில ஃபீச்சர்ஸ் அந்த டைம்ல ஹிட் ஆகாத ஃபீச்சர் இப்போ மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணா ஹிட் ஆகும்னு ஒன்று இருக்கும். அப்போ இந்த 5000 லைன்ஸ் ஆஃப் கோட் டெவலப் பண்ணி அவங்க மார்க்கெட்ல R3 ஒரு ரிலீஸ் பண்ணும்போது ஃபேஸ்புக்கோட டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஃபீச்சர் ஃபெயில் ஆச்சு பாத்தீங்களா 2012, இப்போ இந்த 2023 அந்த ஃபீச்சரை நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இங்கிருந்து அவங்க ரோல் பேக் பண்ணணும்ல. அதாவது ஒரு 10 வருஷம் பின்னாடி போகணும். அதாவது 1500 லைன் இருக்கும் போது அந்த கோடோட ஃபீச்சர் அங்கதான் இருக்கும். அது ஃபெயிலியர்ன்றதுனால என்ன பண்ணிருப்பாங்க, கமெண்ட் பண்ணிருப்பாங்க. கமெண்ட்னா ஒண்ணு இல்லைங்க, அந்த கோட் லெவல்ல ஒரு சில அப்ளிகேஷன், ஒரு சில லாங்குவேஜஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி போடுவாங்க. XML பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டு கமெண்ட் பண்ணி வைப்பாங்க. இதுல என்னன்னா அந்த ஃபைல் வந்து எனக்கு அந்த பர்டிகுலர் ஃபைல்ல அந்த ஒரு லைன் ஒர்க் ஆகக்கூடாது. இதெல்லாம் அந்த லாங்குவேஜ்ல இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் அந்த டெவலப்பர் பண்ற வேலை. ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ரெஸ்யூம்ல ஒரு 10 லைன் இருக்குன்னா, ரெஸ்யூம்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஹேஷ் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த லைனை நான் ரிமூவ் பண்ணல, ஆனா அந்த லைன்ல இருக்கிற பாயிண்ட் எனக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த மாதிரி ஹேஷ் போட்டிருப்பாங்க. விச் மீன்ஸ் கோட்ல 100 லைன்ஸ் இருந்தா கூட ஒரு லைன் மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது. ஆனா அது தேவைப்பட்டா நான் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற லைன்ஸ் என்ன பண்ணிருப்பானா அந்த கோட் லெவல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ போட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ என்னோட கான்செப்ட் என்னன்னா, வெர்ஷனிங்கோட கான்செப்ட், இப்போ இந்த ஃபீச்சரை நான் இப்போ 2023 தேர்ட் ரிலீஸ்ல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஆனா அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்ப நான் வேர்ஷனிங்ன்ற ஒரு விஷயத்த அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு எனேபிள் பண்ணி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால ஈஸியா ரோல் பேக் பண்ண முடியும். கான்செப்ட் புரியுதா? வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3, வெர்ஷன் 4 சொல்லிட்டு நான் ஃபைலை வெர்ஷன் பண்ணிட்டே வரும்போது சடனா கரண்ட் வெர்ஷன்ல இருந்து பழைய வெர்ஷனுக்கு எனக்கு ஐடென்டிஃபை பண்ணி நான் ரோல் பேக் பண்ணணும்னு நினைச்சேன்னா அந்த பர்டிகுலர் ஃபைலை நான் வெர்ஷனிங் எனேபிள் பண்ணிருக்கணும். கான்செப்ட் புரியுதா? ஸோ அதுதான் வெர்ஷனிங். ஈஸியா பழைய வெர்ஷனை டைம் அண்ட் டேட்டோட ஐடென்டிஃபை பண்ணி ரோல் பேக் பண்ணி அந்த வெர்ஷனை இப்ப திரும்ப மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்துடலாம். அதுதான் வெர்ஷனிங். இப்போ பாருங்களேன், இப்போ நான் ஒரு ஃபைல் அப்லோட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த என்ன பண்றது, வெர்ஷனிங் எடிட் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். டிசேபிள் இருக்கு. ஸோ எடிட் வெர்ஷனிங், எனேபிள், சேவ் சேஞ்சஸ். வெர்ஷனை எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ லெட்ஸ் டேக் என்கிட்ட ஒரு index.html ஃபைல் இருக்கு. ஸோ சிம்பிள் ஃபைல் இங்க பாருங்க. ஹலோ வெல்கம் டு AWS செஷன் வெர்ஷன் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு இப்போ இந்த ஃபைலை நான் என்ன பண்றேன்னா என்னோட பக்கெட்ல நான் அப்லோட் பண்றேன். ஓகே, ஸோ அப்லோட், ஆட் ஃபைல்ஸ், டெஸ்க்டாப்ல எனக்கு அந்த இண்டெக்ஸ் டாட் ஒரு ஃபைல் நான் வச்சிருக்கேன். இது அந்த ஃபைல், இந்த ஃபைல் தான் index.html ஃபைல் தான் அப்லோட் பண்றேன். பாருங்க, index.html ஃபைல் அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஃபைல் என்ன இருக்கு, வெல்கம் டு AWS S3 செஷன் வெர்ஷன் 1 இருக்கு. ஸோ எப்படி எக்ஸ்போஸ் பண்றேன்னா நான் பப்ளிக்காவே இந்த ஃபைல் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஐம் ப்ரொவைடிங் கிராண்ட் பப்ளிக் ஆக்சஸ். அதை அக்னாலேஜ் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ்லேயே ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ப்ராப்பர்ட்டியில் வைக்கிறேன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ்லேயே வச்சுக்கிட்டு இந்த பக்கெட்ல இருக்கிற இந்த ஆப்ஜெக்டை நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, அப்லோடட் சக்சஸ். ஸோ க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இதோட ஃபைல் கரெக்டா. ஸோ கிளிக் ஆன் திஸ் ஆப்ஜெக்ட் ஒரு எடுத்துக்கோங்க. வெர்ஷன் 1 வந்துருச்சா? ஓகேவா? இப்போ டெவலப்பர் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் கன்சிடர் இது வந்து நான் 2010 இந்த ரிலீஸ் பண்ணியிருக்கேன். 10 வருஷம் கழிச்சு நான் வெர்ஷன் 2 ரிலீஸ் பண்றேன். ஓகே, இங்க பாருங்க. ஸோ அகைன் இந்த ஃபைல்ல போயிட்டு லெட்ஸ் டேக் திஸ் இஸ் வெர்ஷன் 1.0 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என் டெவலப்பர் என்ன பண்றான்னா இந்த ஃபைலை திரும்பவும் போயிட்டு சேம் ஃபைல் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். என் டெவலப்பர் என்ன பண்றான்னா திரும்ப அதே ஃபைலை S3ல அப்லோட் பண்றாங்க. ஸோ அப்லோட், ஆட் ஃபைல்ஸ். உங்களுக்கு S3 இது ரெண்டாவது ஃபைலா கன்சிடர் பண்ணாது, ஒரே ஃபைல்ன்றதுனால நீங்க வெர்ஷனிங் எனேபிள் பண்ணதுனால அந்த ஃபைல்ல இருக்கிற டேட்டாவை மட்டும் அதை அப்டேட் பண்ணி. கான்செப்ட் புரியுதா? index.html ஃபைல்ல தான் நான் லைன் பை லைன் ஆட் பண்ணிக்கிட்டே வரேன். நீங்க அடுத்த முறை அப்டேட் பண்ணும்போது இன்னொரு ஃபைல் அப்டேட் ஆகாது, இருக்கிற ஃபைலை உங்களுக்கு மாடிஃபை பண்ணி அப்டேட். ஓகே, இப்போ பாருங்க உங்களுக்கு புரியும். ஸோ மறக்காம பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்து நீங்க ஆப்ஜெக்ட் அப்லோட் பண்ணுங்க. அப்பதான் எக்ஸ்டர்னல் ஆக்சஸ் பண்ண முடியும். இல்ல ஆக்சஸ் டினை நிறைய வரும். இப்போ நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா இந்த ஃபைலை. ஓகே, ஸோ இங்க பாருங்க என்ன இருக்கு, எப்போ அப்லோட் பண்ணிருக்கேன் கடைசியா இப்பதான் அப்லோட் பண்ணிருக்கேன். 10 மணி 11 செகண்ட்ல அப்லோட் பண்ணிருக்கேன். இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. வெர்ஷன் 1.0 எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்க ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, ஷோ வெர்ஷன்ஸ். இதை கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா index.html எத்தனை வெர்ஷன்ஸ் காட்டுது? 2 வெர்ஷன்ஸ் காட்டுல. இது எந்த வெர்ஷன்? நான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ண வெர்ஷன் 1. இது வெர்ஷன் 2. இப்போ இன்னொன்னு பாருங்க, பை மிஸ்டேக்கா இப்ப நான் சொன்னேன்ல, நீங்க S3ல ஒரு ஃபைலை வெர்ஷனிங் பண்ணி வைக்கிறீங்க, அந்த ஃபைலை நீங்க தெரியாம டெலீட் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்? டேட்டா லாஸ். ஆனா வெர்ஷனிங் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அகைன் இந்த ஃபைலை நம்மளால ரெட்ரீவ் பண்ண முடியும். பாருங்களேன், தெரியாம இந்த ஃபைலை யாரோ ஒரு டெவலப்பர் இந்த மெயின் index.html ஃபைலை டெலீட் பண்ணிடுறாரு. டெலீட் ஆயிடுச்சா? ஸோ க்ளோஸ். இப்போ அந்த ஃபைலே இங்க கிடையாது. இப்போ போய் இதை ஹிட் பண்ணி பாருங்களேன். டன். இப்போ வெர்ஷனிங் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா ஷோ வெர்ஷன்ஸ், இங்க டெலீட் மார்க்கர்னு ஒன்று கிரியேட் ஆகும். ஓகே, இந்த டெலீட் மார்க்கரை நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பழைய வெர்ஷன் ரோல் பேக் ஆயிடும். ஓகே, ஸோ வெர்ஷனிங்கோட பெரிய அட்வான்டேஜ், இட் வில் மேக் மல்டிபிள் காப்பி ஆஃப் ஈச் ஃபைல். இப்போ நீங்க தெரியாம ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் மார்க் இட் ஆஸ் அ டெலீட் மார்க்கர். பேக் எண்ட்ல டெலீட் மார்க்கர்னு கிரியேட் ஆயிடும். இப்போ இந்த டெலீட் மார்க்கரை நான் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா
இங்க பாருங்க, permanently delete பண்ணிட்டேனா. ஸோ இப்போ செக் இட் அவுட், ரீஸ்டோர் ஆயிடுச்சா. ஸோ இதுதான் உங்களோட வேர்ஷனிங்கோட பெரிய அட்வான்டேஜ். இப்போ உங்களுக்கு டெலீட் மார்க்கர்ல ஒரு ஃபைல் டெலீட் பண்ணேன். இப்போ நான் வெர்ஷன் 1.0 வெர்ஷனிங் பண்ணி வச்சிருக்கா, அதை டெலீட் பண்ணிட்டேன்னா வெர்ஷன் 1 வந்துடும். அப்படி என்ன பண்ணலாம், ஈஸியா அதுக்கு முன்னாடி வெர்ஷனை ரோல் பேக் பண்ணி கொண்டு போயிடலாம். வெர்ஷனிங்கோட கான்செப்ட் புரிஞ்சுதா? பெரிய அட்வான்டேஜ், ஃபைல்ஸ் மல்டிபிள் வெர்ஷன்ஸா வச்சிருக்கோம். தெரியாம டெலீட் பண்ணா கூட டெலீட் மார்க்கர் ஃபைலை டெலீட் பண்ணீங்கன்னா உங்க பழைய வெர்ஷன் ரோல் பேக் பண்ணிடும். இன்னொன்னு, நீங்க ரோல் பேக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வெர்ஷன் லிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நிறைய லிஸ்டிங்க காட்டும். இங்க பாருங்க, இப்போதைக்கு நான் 2 முறை தான் அந்த ஃபைலை சேஞ்ச் பண்ணதுனால 2 வெர்ஷன் காட்டுது. இது அதாவது இதுதான் ஹெட் ஃபைலு, அதுல இருந்து ஒரு செகண்ட் வெர்ஷனு ஃபாலோட் பை உங்களுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் கீழே வந்துகிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். அப்போ நான் சொன்ன மாதிரி இங்க இருந்து நீங்க இங்கேயும் போகலாம். அதுக்கான ப்ராப்பர் டைம், டேட்டு, ஸ்டாம்ப் இங்க ப்ராப்பரா இருக்கும். அதை வச்சு ரோல் பேக் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் புரியுதா? ஆன்லைன் வெர்ஷனிங்கோட அட்வான்டேஜ் என்னன்னு தெரியுதா? எனி டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ்? இப்போ இபிஎஸ்க்கும் S3க்கும் டிஃபரன்ஸ் சொன்னேன் இல்லைங்களா? அந்த டெலிட்டட் ஃபைல்ஸ்க்கு எவ்வளவு நாள் டைம் இருக்கு? டெலிட்டட் ஃபைல்ஸ் டைம் இப்போ டெலிட்டட் மார்க் டெலிட்டட்னு வந்தது இல்ல? ஆமா. அதுக்கு எவ்வளவு நாள் டைம் இருக்குன்னு கேட்க, பெர்மனன்ட்டா எவ்வளவு நாள் அங்க இருக்கும்னு கேக்குறீங்களா? ஆமா, நீங்க டெலீட் பண்ற வரைக்கும் அங்கதான் இருக்கும். அது டெலீட் ஆகாது. அது டெலீட் மார்க்கர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாம்போட கிரியேட் ஆயிடும். ஓகே. நம்ம அதை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க டெலீட் பண்ண ஒரிஜினல் ஃபைல் ரீஸ்டோர் ஆயிடும். இப்போ நான் அதுதானே பண்ணேன், ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணோடனே அந்த ஃபைலை வெர்ஷனிங் பண்ணதுனால பேக் எண்ட்ல டெலீட் மார்க்கரா அதை மார்க் பண்ணி வச்சுக்கிச்சு. இப்போ அந்த டெலீட் மார்க்கரை டெலீட் பண்ண உடனே எனக்கு டெலீட் பண்ண ஃபைல் ரீஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? வெர்ஷனிங் கான்செப்ட் கிளியரா? இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இன் S3. இப்போ நான் அந்த இபிஎஸ்க்கும் S3க்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா? நீங்க இபிஎஸ்ல வந்து ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் பண்ணிருப்பீங்க, அதுல ஒரு வெர்ஷன் போட்டிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இபிஎஸ்ல நீங்க வெர்ஷனை மாத்தணும் அப்படின்னா திரும்பவும் அந்த சர்வர்ல இருக்கிற அந்த பேக்கேஜை நீங்க ரீஇன்ஸ்டால் பண்ணணும். அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இபிஎஸ்ல வெர்ஷனிங் என்ற ஒரு ஃபீச்சர் கிடையாது. ஆனா இங்க வெர்ஷனிங் என்ற ஒரு ஃபீச்சர் இருக்கு. இப்போ பாருங்க, இதே ஃபைல்ல போயிட்டு நான் வெர்ஷன் 1.1 கொடுத்து சேவ் பண்ணிட்டு திரும்ப அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் பெருசா இம்பாக்ட் ஆகாம ப்ரொடக்ஷன்ல வெர்ஷன் 1.0 தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நான் அப்லோட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ண ஆரம்பிச்சேன்னா எனக்கு 1.11 வந்துடும். எண்ட் யூசருக்கு இம்பாக்டே இருக்காது, டவுன் டைமே இருக்காதுன்னு சொல்ற உங்களோட ஃபைல் ஆக்சஸ் பண்ணும்போது. ஆனா EC2 மிஷின் அதே ஒரு ஃபைலை நீங்க மாத்துறீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த பேக்கேஜை ரிமூவ் பண்ணிட்டு புது பேக்கேஜ் உள்ள போட்டு அந்த சர்வரை ஒரு முறை ரீஸ்டார்ட் பண்ணி, நாட் அ சர்வர், அந்த பர்டிகுலர் அப்பாச்சி அந்த சர்வீஸை ரீஸ்டார்ட் பண்ணும். அதுக்கான கமெண்ட் ஞாபகம் இருக்கா? சர்வீஸ் HTTPD ஸ்டார்ட் கொடுத்தீங்களா? சர்வீஸ் HTTPD ரீஸ்டார்ட், இல்லைன்னா ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும். அப்படி பண்ணாதான் நீங்க பண்ண சேஞ்சஸ் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா S3 எல்லாம் தேவையே இல்லை. நீங்க வெர்ஷனிங் பண்ணும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் ஃபைல்ல பண்ணி அப்லோட் பண்ணாலே ப்ரொடக்ஷன் URL ஆட்டோமேட்டிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். இபிஎஸ்ல இல்லாத ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் S3ல என்ன இருக்குன்னா ஸ்டோரேஜ் கிளாஸஸ் ஒன்று இருக்கு, வெர்ஷனிங் ஒன்று இருக்கு. இது எல்லாருக்கும் கிளியரா? அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாமா? ஆன்லைன் any doubts and clarifications on properties S3 versioning? Doubts. Others? Yes. Clear? Okay. So அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் சும்மா ஃபாஸ்டா நோட் பண்ணிட்டே வாங்க. என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு பார்க்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, எல்லாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி. ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டி தான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா டேக். ஓகே, டேக்ஸ் வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம், டேக்ஸ் இங்க கீ வேல்யூ கொடுத்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். என்கிரிப்ஷன் மெக்கானிசம் வேணும்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு பக்கெட் கிரியேட் பண்ணும்போது சொன்ன பாத்தீங்களா, SSC ஒன்று இருக்கு, சர்வர் சைட் என்கிரிப்ஷன். KMS ஒன்று இருக்கு, அது தனியா ஒரு சர்வீஸா பாப்பீங்க, கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். அந்த கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னா அந்த கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸை கொண்டு வந்து இங்க S3 ஆப்ஜெக்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம், என்கிரிப்ட் பண்ணிக்கலாம். அது ஒன் ஆஃப் த ஃபீச்சர் தான், அது தனியா ஒரு கிளாஸ்ல டீடைலா பார்க்கலாம். ஓகே, சோ என்கிரிப்ஷனும் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அப்போ பக்கெட் லெவல் ப்ராப்பர்ட்டில ஃபர்ஸ்ட் பக்கெட் வெர்ஷனிங், டாக்ஸ், என்கிரிப்ஷன். we have other property called intelligence tiering. இதை பத்தி நான் உங்களுக்கு ஸ்டோரேஜ் கிளாஸ்லயே சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த 8 ஸ்டோரேஜ் கிளாஸ்ல we have option called intelligence tiering. இது பக்கெட் லெவல் ஆஃப் intelligence tiering. ஓகே, சர்வர் ஆக்சஸ் லாகின் ஒன்று இருக்கு. இங்க பாருங்க, log request for your
பக்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் எனேபிள் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கெட்டை யாரெல்லாம் ஆக்சஸ் பண்றாங்க, இந்த பக்கெட்ல யாரெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் அப்லோட் பண்றாங்க, இந்த பக்கெட்ல யாரெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸை டெலிட் அண்ட் மாடிஃபை பண்றாங்க, இதுக்கான லாக்ஸ் எல்லாம் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் எனேபிள் தி சர்வர் ஆக்சஸ் லாகிங். இது எனேபிள் பண்ணும்போது என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். டார்கெட் பக்கெட் இது ஒரு முக்கியமான யூஸ் கேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சே இதுதான் என்னோட ஐசிஐசிஐ பேங்கோட யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்ட ஒரு S3 பக்கெட். சரிங்களா? இந்த பக்கெட்ல எல்லாரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஒரு ஃபைலா நான் போட்டு வச்சிருக்கேன். யாரோ ஒரு டெவலப்பரோ ஒரு யூசரோ இந்த ஃபைல் பக்கெட்குள்ள வந்து தெரியாம ஒரு ஃபைலை டெலீட் பண்ணிட்டாரு. அப்படி டெலீட் பண்ணிட்டாருன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கரெக்ட் தானே? லட்சக்கணக்கான ஃபைல்ஸ் இருக்கும், பர்டிகுலரா ஒரு யூசர் ஃபைல் மட்டும் டெலீட் ஆயிடுச்சு. இதெல்லாமே லாகா நான் கேப்சர் பண்ணி வைக்கணும்னா என்ன பண்ணணும்னா அந்த லாகை கொண்டு போயிட்டு அதே பக்கெட்ல வைக்க கூடாது, அந்த லாகை இன்னொரு பக்கெட்ல வைக்கணும். அப்ப அந்த பர்டிகுலர் பக்கெட்ல இப்ப நான் கிரியேட் பண்ண இந்த ஐசிஐசிஐ பேங்க் போரூர் பக்கெட்ல நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டிஸோட லாகுமே எனக்கு இன்னொரு பக்கெட்ல விழணும்னு நினைச்சீங்கன்னா ஐ நீட் டு கிரியேட் ஒன் மோர் பக்கெட். அந்த பக்கெட்டை நான் இங்க டார்கெட் பக்கெட்டா பாயிண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பக்கெட்ல நடக்கிற எல்லா லாக்ஸுமே அங்க போய் விழுந்துரும். அந்த லாகை ஓபன் பண்ணி பார்த்தாலே யாரு எங்க இருந்து அந்த பக்கெட் ஆக்சஸ் பண்ணாங்க, எந்த ஃபைலை டெலீட் பண்ணாங்க, மாடிஃபை பண்ணாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். ஏன் சார் நான் ஒரே பக்கெட்குள்ள இந்த லாகை வைக்கணும்னா வர திருட அந்த ஃபைலை டெலீட் பண்ணிடுமா, லாக் ஃபைலும் டெலீட் பண்ணிடுமா? கரெக்ட் தானே? சரண்டா தான் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் ஃபைலும் டெலீட் பண்ணிட்டு தடயத்தையும் அழைச்சிட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா யூ ஹேவ் டு கீப் திஸ் லாக் இன் அ டிஃப்ரெண்ட் பக்கெட். இந்த கான்செப்ட் புரியுதா? சர்வர் ஆக்சஸ் லாகிங் இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இன் S3 பண்ணலாம். லாக் வெர்ஷன் பண்றது பெருசா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா லாக் ஃபைல உங்களுக்கு நிறைய ஜென்ரேட் ஆகும். அதாவது ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உங்களுக்கு லாக் ஜென்ரேட் ஆகும். ஓகே, தேவைப்பட்டா பண்ணிக்கலாம். ஸோ சர்வர் ஆக்சஸ் லாகின் என்ன புரிஞ்சிருச்சா? அதுவும் ஒன் ஆஃப் த பக்கெட் லெவல் ப்ராப்பர்ட்டி. கிளவுட் ட்ரையல் ஈவெண்ட்ஸ் இது தனியா ஒரு சர்வீஸ். கிளவுட் ட்ரையல் தனியா ஒரு சர்வீஸ். அது பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் AWS அக்கௌண்ட்டுக்குள்ள நடக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸுமே உங்களுக்கு லாகா எடுத்து இந்த பர்டிகுலர் S3 பக்கெட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை தனியா நான் கிளவுட் ட்ரையல் ஈவெண்ட்ஸை கிரியேட் பண்ணி காட்டுறேன். இது இன்னொரு ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ஈவெண்ட் நோட்டிபிகேஷன். ஈவெண்ட் நோட்டிபிகேஷன் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இதுக்கு இன்டகிரேட் சர்வீஸ் இன்னொன்னு இருக்குங்க, SNS. இப்போ இந்த மேல ரெண்டு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணணும்னா நமக்கு ரெண்டு சர்வீஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அந்த சர்வீஸ் நம்ம பார்க்கல. அப்கமிங் கிளாஸஸ்ல SNS ஒரு சர்வீஸ் படிப்போம், சிம்பிள் நோட்டிபிகேஷன் சர்வீஸ். கிளவுட் ட்ரையல் ஒன்று படிப்போம். அந்த ரெண்டு சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரெண்டு சர்வீஸோட ஃபீச்சரை இங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு KMS சொன்ன ஞாபகம் இருக்கா? கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ். இது எல்லாமே ஒன் ஆஃப் த ஃபீச்சர் இன் AWS. அதை நம்ம தனியா கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க ஈவெண்ட் நோட்டிபிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ல இந்த பக்கெட்ல யாராச்சும் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணாங்கன்னா எனக்கு மெசேஜ் வரும். யாராவது ஒரு ஃபைலை டெலீட் பண்ணாங்கன்னா எனக்கு மெசேஜ் வரணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா இந்த ஈவெண்ட் நோட்டிபிகேஷன்ல SNS என்ற ஒரு டாபிக்கை நான் பாயிண்ட் பண்ணணும். SNSனா சிம்பிள் நோட்டிபிகேஷன் சர்வீஸ். அதுல டாபிக் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்ப SNS கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த ஈவெண்ட் நோட்டிபிகேஷன் ஃபீச்சரை இங்க எனேபிள் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியை நோட் பண்ணிக்கோங்க. ஈவெண்ட் நோட்டிபிகேஷன் எதுக்குன்னா it send a notification when specific event occur in your bucket. delete, create, modify இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்ஷன் இந்த பர்டிகுலர் பக்கெட்ல நடந்தாலுமே நமக்கு நோட்டிபிகேஷன் சென்ட் பண்ணிடும் via mail or SMS whatever. ஓகே, SNS கிளாஸ் பார்த்தா அது புரிஞ்சிடும். ஈவென்ட் பிரிட்ஜ்லாம் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன் ஒன்று இருக்கு. இது எதுக்குன்னா உங்களோட டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து இன்னும் ஃபாஸ்டா எனேபிள் பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபைல் சைஸ் வந்து ஒரு 5 GB இருக்கு. நார்மல் ஸ்பீட்ல அப்லோட் பண்றதுக்கும் நான் டிரான்ஸ்ஃபர் ஆக்சலேஷன் எனேபிள் பண்ணிட்டேன்னா அமேசான் பேண்ட்வித் சைஸை இன்னும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பான். டேட்டா டிரான்ஸ்மிட் வந்து பயங்கர ஃபாஸ்டா இருக்கும். அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஆப்ரேஷன்ஸ். பட் டிரான்ஸ்ஃபர் ஆக்சலேஷனுக்கு காஸ்ட் அதிகம். இப்போ நீங்க இன்டர்நெட் பை பண்ணும்போது பேண்ட்வித் ஸ்பீட் அதிகமாக வாங்கினா காசு அதிகம் தானே? அதே தான் டிரான்ஸ்ஃபர் ஆக்சலேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா பேண்ட்வித் ஸ்பீட் அதிகமா இருக்கும். இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி ஆப்ஜெக்ட் லாக். பட் இந்த ப்ராப்பர்ட்டி பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்குன்னா இங்க பாருங்க ரைட் ஒன்ஸ் ரீட் மெனின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பக்கெட்குள்ள நீங்க ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த ஃபைல் நம்ம என்ன பண்ண முடியாது, ரைட்லாம் பண்ண முடியாது, டெலீட்லாம் பண்ண முடியாது. அந்த ஃபைல் லாக் ஆயிடும். பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் லாக் பண்ணிடுவோம். அதனாலதான் ரைட் ஒன்ஸ் ரீட் மெனி. ஒரே ஒரு முறை தான் அந்த ஃபைலை ரைட் பண்ணி ஆப்ஜெக்ட்ல வைக்க முடியும். ஒன்ஸ் நீங்க ஆப்ஜெக்ட் லாக் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா திரும்பலாம் அந்த ஃபைலை நம்மளால என்ன பண்ண முடியாது, டெலீட் பண்றதோ எடிட் பண்றதோ எதுவே பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க அதை டெலீட்டோ எடிட்டோ பண்ணணும்னா again you have to reach Amazon support center to unlock that particular object. நோட் பண்ணிட்டீங்களா? என்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சார் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெர்ஷனிங். அடுத்தது
யாருமே நோட் பண்ணல. கரெக்டா? tags, எஸ். default இன்டர்வியூல கேட்பாங்க. encryption. இன்டர்வியூல கேட்பாங்க என்னெல்லாம் பக்கெட் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது இதெல்லாம் நீங்க லிஸ்ட் பண்ண மறந்தீங்கன்னா S3 இப்போ அட்டன் பண்ற கிளாஸே வேஸ்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து வெர்ஷனிங். ஒரு 5 ப்ராப்பர்ட்டி சொன்னா கூட போதும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். வெர்ஷனிங் ஒன்று சொல்லுங்க, என்கிரிப்ஷன் ஒன்று சொல்லுங்க, ஈவென்ட் நோட்டிபிகேஷன் ஒன்று சொல்லுங்க. ஓகேவா? கிளவுட் ட்ரையல் ஈவெண்ட்ஸ் ஒன்று சொன்னேன், சர்வர் ஆக்சஸ் லாகின் ஒன்று சொன்னேன், அண்ட் ஃபைனலி டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன், ஆப்ஜெக்ட் லாக். இப்போ இன்னொன்று இருக்கு பாருங்க, கடைசியா ஒன்று ரிக்வஸ்ட் ஆர் பே இருக்கு. ரிக்வஸ்ட் ஆர் பே விச் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் பக்கெட்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு ஆப்ஜெக்டை நான் அப்லோட் பண்ணிடுறேங்க. லெட்ஸ் டேக் ஒரு சின்ன சினாரியோ சொல்றோம் பாருங்களேன். இப்போ லெட்ஸ் டேக் ஆன்லைன்ல யாராவது எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நவீன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நவீன் வந்து பாத்தீங்கன்னா துபாயில இருக்காரு. ஓகே, நான் சென்னையில இருக்கேன். துபாயில ஒரு சில மூவி வெப்சைட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியல. நவீன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ப்ரோ இந்த மாதிரி எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபைல் மட்டும், ஒரு மூவி ஃபைல் மட்டும் இந்தியன் லிங்க்ல டவுன்லோட் பண்ணி S3 பக்கெட்ல போட்டுருங்க, நான் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ S3 பக்கெட்ன்றது நானே டவுன்லோட் பண்ணோம், நானே அப்லோடும் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு அப்லோடுக்கும் காசு, நவீன் பண்ற டவுன்லோடுக்கும் எனக்கு காசு, நான் தான் பே பண்ணேன். கரெக்டா? இப்போ ஒரு முறை நவீனுக்கு நான் என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்லியா பண்ணலாம். நவீன் வீக்லி என்ன பண்றாருன்னா எனக்கு இந்த பர்டிகுலர் ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இப்போ நான் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனா நவீன் இந்த முறை நீ அந்த ஃபைலை கெட் பண்ணும் போது நீங்க பே பண்ணிக்கோங்க, அதுதான் ரிக்வஸ்டர் பே. ஓகே, அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா யார் அந்த ஃபைலை கெட் பண்றாங்களோ அவங்களுக்கு அதுக்கான பில்லிங் அக்கௌண்ட்ல வர ஆரம்பிச்சிடும். ஸோ தே ஷுட் ஆல்சோ ஹாவ் த AWS அக்கௌண்ட். அதை ஆக்சஸ் பண்ணும் போது அவங்களோட அமௌண்ட் ஆஃப் ஃபைல் எவ்வளோ டவுன்லோட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அக்சசிபிலிட்டி சார்ஜ் ஆயிடும். ஸோ அதுதான் ரிக்வஸ்டர் பே. இது எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா வாங்குறவங்களுக்கு காசு. ஓகே, ஸோ அப்போ நம்ம வெறும் அப்லோட் மட்டும்தான், டவுன்லோட் பண்றதுக்கு அவன் பே பண்ணணும்னு சொல்றான். அதான் ரிக்வஸ்டர் பே. அது ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் one of the property in S3 bucket. And finally we have a static web hosting. இப்போ ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம EC2 மிஷின்ல வெப் ஹோஸ்ட் பண்ணிருக்கோம். கரெக்டா? அப்போ நீங்க ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணணும்னா நீங்க EC2 மிஷினுக்கு போவே தேவையில்லைன்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ணலாம், S3லயே ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸை நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு 24/7 ஓடிட்டு இருக்க ஒரு EC2 மிஷின்ல ரன் பண்ணீங்கன்னா அதுக்கு சார்ஜ் ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees. அதே ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங்கை நீங்க இங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு காசு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸ் ஏதாவது இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன்ஸ் டெக்னாலஜி ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் என்னால EC2 மிஷின்ல ரன் பண்ண வைக்க முடியும். ஆனா EC2 மிஷின்ல ரன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஒரு சர்வர் எடுக்கணும், அதுக்கு வால்யூம் கொடுக்கணும், நெட்வொர்க் கொடுக்கணும், செக்யூரிட்டி கொடுக்கணும், இது எல்லாத்துக்கும் நான் காசும் கொடுக்கணும். ஆனா இது எதுவுமே இல்லாம இந்த பேஜோட ஃபைல்ஸை கொண்டு போய் நான் S3, இது ஜஸ்ட் ஸ்டாட்டிக் பேஜ் தான், இந்த ஃபைல்ஸை கொண்டு போய் நான் S3 பக்கெட்ல வச்சுட்டு இந்த ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் என்ற ப்ராப்பர்ட்டி நான் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இதுக்கு ஒரு URL கொடுப்போம் அமேசான். அந்த URL ஹிட் பண்ணா எனக்கு வெப் ஹோஸ்டிங் வந்துடும். நீங்க IP அட்ரஸ் ஹிட் பண்ணோடனே வெப்சைட் வந்துச்சா? அந்த IP அட்ரஸ் நான் ஃபியூச்சர்ல உங்களுக்கு Route 53 என்ற சர்வீஸ் வழியா IP அட்ரஸ் நான் URL மாத்தி காட்டணும். ஆனா அமேசான் நீங்க ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் தான் பண்றீங்களா, EC2 மிஷின்லாம் போக வேண்டாம், S3 பக்கெட்லயே we have a property called static web hosting. அதை நீங்க என்ன பண்ணுங்க, எனேபிள் பண்ணிக்கிட்டு எந்த ஃபைலை நீங்க வெப் ஹோஸ்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை பாயிண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி என்னோட பக்கெட்ல என்ன இருக்கு, index.html ஃபைல் இருக்கா. இப்போ நான் இங்க எடிட் கொடுத்து லெட்ஸ் டேக் ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் எனேபிள் பண்றேன். இங்க பாருங்க ஹோஸ்ட் ஸ்டாட்டிக் வெப்சைட் என்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு எந்த டாக்குமெண்ட்டை நீங்க பாயிண்ட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஹேவிங் index.html, இதனோட ஃபைல் அந்த பக்கெட்ல இருக்கு இல்லையா. index.html ஃபைலை நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ண உடனே இப்ப இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. URL கொடுத்துருக்கானா, இப்போ நான் 2 URL டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த URL எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த URL எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நார்மல் index.html URL காட்டுறேன் பாருங்க. இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் URL. இது டைரக்டா அந்த ஆப்ஜெக்டோட URL. இது ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் வழியா வர URL. இந்த 2 URLக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. எதுல செக்யூரிட்டி இருக்கு, அதாவது அமேசான் பை டிஃபால்ட்டா நான் அப்லோட் பண்ற ஆப்ஜெக்ட்க்கு HTTPS செக்யூரிட்டி போட்டு கொடுக்குறான். ஆனா நீங்க வெப்சைட் ஹோஸ்ட் பண்றீங்க இல்லையா, அந்த வெப்சைட் வந்து கரெக்டான வெப்சைட்டா, விச் மீன்ஸ் அந்த வெப்சைட்டால மக்களுக்கு எந்த ஒரு ஹார்மும் இருக்கக்கூடாது.
அந்த வெப்சைட்குள்ள நீங்க ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஹார்ம் ஆயிடுச்சுன்னா அது நான் பொறுப்பு கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் பண்ணும்போது அமேசான் அந்த டொமைனை வேலிடேட் பண்ண மாட்டான் பை டிஃபால்ட்டா. டொமைன் வேலிடேஷன் அது HTTPS அவன் கொடுக்க மாட்டான். நம்ம தான் என்ன பண்ணணும், டொமைனை வேலிடேட் பண்ணி வெப் ஹோஸ்டிங் பண்ணணும். அப்ப டொமைன் வேலிடேஷனுக்கு தனியா ஒரு கிளாஸ் இருக்கு. அதை வேலிடேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த URL HTTPS URL வர ஆரம்பிச்சு. இப்ப பாருங்க, இந்த URL நான் ஹிட் பண்ண உடனே எனக்கு என்ன வருதுன்னு பாருங்களேன். என்ன வந்துருச்சு? அந்த index.html ஃபைல்ல நான் என்ன கண்டென்ட் வச்சிருக்கணும் அதை நான் வெப் ஹோஸ்டிங்கா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புரியுதா? சோ நீங்க வெப் ஹோஸ்டிங் பண்ணணும்னா EC2 மிஷினுக்கு தான் போய் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. S3லயே இந்த வெப் ஹோஸ்டிங் கான்செப்டை பண்ணிக்கலாம். அப்போ 24/7 ஒரு மிஷின் ஓடவே வேண்டாம்னு சொல்லி S3ல ஒன் ஆஃப் த ஃபைலா இருக்கு. வெப் ஹோஸ்டிங் எனேபிள் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இதை நீங்க HTTPS மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நம்ம கிட்ட இன்னொரு செஷன் இருக்கு. அது வழி என்ன பண்ணலாம், இந்த நாட் செக்யூர் சைட்டை செக்யூர் சைட்டா மாத்திடலாம். இது புரியுதா? இப்ப நான் சொன்ன இந்த ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் ப்ராப்பர்ட்டி புரியுதா? சிம்பிளுங்க. வெப்சைட்டை நான் EC2 மிஷின்ல சர்வர்ல ஓட வைக்க வேண்டாம். S3ல நான் ரன் பண்ண வைக்கணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி எனேபிள் பண்ணி நீங்க ரன் பண்ண வச்சுக்கலாம்னு சொல்றேன். சோ தட் காஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இன்கேஸ் இந்த ஃபைலை நான் சேஞ்ச் பண்றேன்னா EC2 மிஷின்ல ஒவ்வொரு முறையும் நான் ரீடிப்ளாய் பண்ணணும். ஆனா இந்த வெர்ஷனிங் எனேபிள் பண்ணதுனால திரும்ப ரீடிப்ளாய் எல்லாம் பண்ண வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஃபைல் உங்களுக்கு வெப் ஹோஸ்டிங் வழியா டெலிவரி ஆயிடும். கிளியரா? ஆன்லைன் இந்த ப்ராப்பர்ட்டியோட அட்வான்டேஜ் புரிஞ்சுதா? ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங். ஓகே. இப்போ இதே ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சில வெப்சைட்ஸ்ல ஆக்சஸ் பண்ணிருப்பீங்க, ரீடைரக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் பேஜ் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குன்னா நீங்க ஹிட் பண்றது என்னமோ அந்த பேஜ் தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க google.com தான் ஹிட் பண்றீங்கன்னா ஃபார் டைம் பீயிங் google.com வந்து ஏதோ மெயின்டெனன்ஸ் போயிட்டு இருக்கு. google.com விடுங்க. லெட்ஸ் டேக் ஒரு IRTC போர்ட்டல் எடுத்துக்கோங்களேன். IRTC போர்ட்டல் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் போடுறா வச்சுக்கோங்க. பை டிஃபால்ட்டா IRTC.com ஹிட் பண்ணீங்கன்னா அந்த வெப் பேஜ் வரணும். அதுல மெயின்டெனன்ஸ் போகுது அப்படின்னா அவன் ரீடைரக்ட் பண்ணி வேற ஒரு பேஜ் கொடுவான் தெரியுமா? 404 அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படிலாம் போடுறான் தெரியுமா? அந்த மாதிரி ரீடைரக்ட் பண்ணி விடலாம். இப்ப எனக்கு ரீடைரக்ட் பண்றதுக்கு என்கிட்ட வந்து இது கிடையாது. என்ன கிடையாதுன்னா என்கிட்ட ஒரு ஃபைல் கிடையாது. இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க, அதேக்கான ஆப்ஷன் வேற மாதிரி பண்றேன் பாருங்களேன். இப்ப இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல லெட்ஸ் கன்சிடர், எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறீங்கன்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு கொண்டு போறேன். அப்ப இந்த URL ஹிட் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த பேஜ் வரக்கூடாது, நான் ரீடைரக்ட் பண்ணி வேற பேஜ் கொண்டு போறேன். அப்போ நான் எப்படி கொண்டு போறேன்னா எடிட் பண்ணி let me redirect to redirect request. google.com ரீடைரக்ட் பண்ணி விட்டுறேன். அப்போ நான் இந்த வெப்சைட்டோட லிங்கை ஹிட் பண்ணேன்னா என் டிராஃபிக் டைரக்டா கூகுள் ரீடைரக்ட் ஆகிடும். யூஸ்வலா கூகுள்லாம் ரீடைரக்ட் பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஒரு எரர் பேஜ் வச்சிருப்பாங்க. இந்த பேஜ் மெயின்டெனன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எரர் பேஜ் வச்சிருப்பாங்க. அந்த எரர் பேஜுக்கு போயிடும். ஓகே, இங்க பாருங்க, சேவ் சேஞ்சஸ். புரியுதா? எங்க ரீடைரக்ட் பண்ணிக்கலாம், கூகுள் பேஜ் இங்க பாருங்க. சோ இந்த URL நான் ஹிட் பண்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்த பேஜ் வேற. இப்ப இதை ஹிட் பண்ண உடனே இட்ஸ் ரீடைரக்டட் டு, இது டெஸ்டிங்காக கூகுள் போட்டிருக்கேன். யூஸ்வலா கூகுள் பேஜ் ரீடைரக்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு எரர் பேஜ் தான் ரீடைரக்ட் பண்ணிருக்கோம். கரண்ட்லி இந்த வெப்சைட் வந்து அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரீடைரக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ஆப்ஷன் தான் இது. எல்லாருக்கும் புரியுதா? இப்ப நான் சொன்னது எல்லாமே பக்கெட் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ். அந்த பக்கெட் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ்ல மோஸ்ட் யூஸ்டு ப்ராப்பர்ட்டி வெர்ஷனிங், ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங், சர்வர் ஆக்சஸ் லாகிங், ஈவென்ட் நோட்டிபிகேஷன், வேற என்ன சொன்னேன், ஆப்ஜெக்ட் லாக், அடுத்தது கிளவுட் ட்ரையல் ஈவென்ட்ஸ், requester pay, transfer acceleration. Yes, requester pay, transfer acceleration. அப்புறம் டாக்ஸ் ஒன்னு இருக்கும், அதெல்லாம் ஆப்ஷனல் ப்ராப்பர்ட்டி தான். சோ இது எல்லாமே கிளியரா? திரும்ப ரீகால் பண்ற பாருங்க. வெர்ஷனிங், ஓகே, வெர்ஷனிங் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை பத்தி நான் பேசிட்டேன். ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் நான் காமிச்சிட்டேன். ஈவென்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பக்கெட்ல ஏதாவது ஒரு ஈவென்ட் நடந்ததுன்னா SMS என்ற ஒரு சர்வீஸ் வழியா நோட்டிபிகேஷன் வந்து, அதான் ஈவென்ட் நோட்டிபிகேஷன். சர்வர் ஆக்சஸ் லாகிங் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பக்கெட் குள்ள நடக்கிற ஆக்டிவிட்டிஸை எனக்கு லாகா கேப்சர் பண்ணி டார்கெட் பக்கெட்ல அந்த லாகை ஸ்டோர் பண்ணிக்கும். கரெக்டா? அடுத்தது டிரான்ஸ்ஃபர் ஆக்சலரேஷன். உங்களோட டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்னும் ஸ்பீட் பண்ணி நான் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ணணும்னா யூ ஹேவ் டு எனேபிள் தட் ப்ராப்பர்ட்டி. அதுக்கு அடிஷனல் சார்ஜ். ரிக்வெஸ்டர் பேனா நான் அப்லோட் பண்ணிடுவேன், பட் அதை கெட் பண்றவரை அதுக்கான சார்ஜை பே பண்ணணும்னு யூ ஹேவ் டு எனேபிள் ரிக்வெஸ்டர் பே. ஆப்ஜெக்ட் லாக் அப்படின்னா ரைட் ஒன்ஸ் ரீட் மெனி. அந்த ஃபைல் நம்ம ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் லாக் பண்ணிட்டோம்னா யாராலே அந்த ஃபைலை திரும்ப எடிட் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது. இட் வில் பி லாக்ட் அட் பேக்கெட் வித் தி ஹெல்ப் ஆஃப் அமேசான். இன் கேஸ் அதை நீங்க அன்லாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
யூ ஹாவ் டு ரைஸ் அ ரிக்வஸ்ட் டு த அமேசான் only. இதுதான் பக்கெட் லெவல் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஆன்லைன் எனி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆன் திஸ்? No doubts. அதர்ஸ் கிளியர்னா? சாட் பாக்ஸ்ல கிளியர் ஸ்டேட்மென்ட் கொடுத்தாங்க. கொஞ்சம் தியரிட்டிக்கலா தான் போகும், பட் இதெல்லாமே கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான விஷயம் தான். இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான். பட் நாங்க அதிகமா யூஸ் பண்றது ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், சர்வர் ஆக்சஸ் லாகிங் எனேபிள் பண்ணியிருக்கோம், ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சிருக்கோம், ஆப்ஜெக்ட் லாக் போட மாட்டோம். ஏன்னா தெரியாம கூட நாங்க ஏதாவது ஒரு ஃபைலை எடிட் பண்ணணும், எங்களால் பண்ண முடியாம போயிடும் இல்லையா? ஆப்ஜெக்ட் லாக் பண்ண மாட்டோம். வெர்ஷனிங் கண்டிப்பா பண்ணியிருக்கோம். அப்போ பை டிஃபால்ட்டா நாங்க ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ற 5 ப்ராப்பர்ட்டி வெர்ஷனிங், ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங், சர்வர் ஆக்சஸ் லாகிங், ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன், ரிக்வெஸ்டர் பே, ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சஸ்லாம் பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். அதிகமா இதுதான் யூஸ் பண்ணுவோம். இந்த 4 தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்னொரு முக்கியமான ஒரே ஒரு ஆப்ஜெக்டை சொல்லிட்டு இன்னைக்கு செஷன் நான் க்ளோஸ் பண்றேன். ஓகே, அது என்ன அப்படின்னா, அப்படியே நீங்க மேல வந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் போங்க. ஸோ கிளிக் ஆன் மேனேஜ்மெண்ட். இந்த மேனேஜ்மெண்ட்ல we have an option called, ரெண்டு பார்க்க போறோம், லைஃப் சைக்கிள் ரூல்ஸ், ரெப்ளிகேஷன் ரூல்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு ப்ராப்பர்ட்டி. இதை நீங்க தான் டாஸ்கா பண்ண முடியும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஆனா நீங்க ப்ராக்டிகலா பண்ணிக்கலாம். லைஃப் சைக்கிள் ரூல்ஸ்னா என்ன, ரெப்ளிகேஷன் ரூல்ஸ்னா என்ன? வாட் இஸ் லைஃப் சைக்கிள் ரூல் அண்ட் ரெப்ளிகேஷன் ரூல்? இப்போ லைஃப் சைக்கிள் ரூல் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நான் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸ்டாண்டர்ட், ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட், கிளேஷியர், கிளேஷியர் டீப் ஆர்கைவ், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ என்னோட ஃபைல் வந்து நான் ஸ்டாண்டர்ட்ல வச்சுட்டேன். பட் அந்த ஃபைலை வந்து நான் ஒரு 60 டேஸா யூஸ் பண்ணவே இல்லைன்னா அது ஸ்டில் ஸ்டாண்டர்ட்ல மட்டும்தாங்க இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காலாம் உங்களுக்கு மாறாது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு காஸ்ட் அதிகம் தானே. ஒரு 100 GB வந்து எனக்கு ஸ்டாண்டர்ட்லேயே ரொம்ப நாளா இருக்கு, நான் யூஸ் பண்ணவே இல்லை, நான் 100 GB பே பண்ணிட்டு இருக்கேன். ஏன் யூஸ் பண்ணாத ஃபைலுக்கு நான் பே பண்ணணும்? அப்போ நீங்க லைஃப் சைக்கிள் ரூல் செட் பண்ணி வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா, ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ஒரு 30 டேஸ் கழிச்சு ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட்டுக்கு மாத்தோம், 30 டேஸ் கழிச்சு கிளேஷியருக்கு மாத்தோம், அகைன் ஒரு 60 டேஸ் கழிச்சு கிளேஷியர் இன்ஸ்டன்ட் ரிட்ரைவல், கிளேஷியர் டீப் ஆர்கைவ், அண்ட் 180 டேஸ் கழிச்சு அந்த ஃபைலை பக்கெட்ல இருந்து ரிமூவ் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி ரூல் செட் பண்ணலாம். கான்செப்ட் புரியுதா? ஒரு ஃபைலை நீங்க ரொம்ப நாளா பக்கெட்ல வைக்காம அந்த ஃபைலை நம்ம பேஸ்ட் ஆஃப் அந்த டியூரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஸ்டோரேஜ் கிளாஸஸ். ஏன்னா ஸ்டோரேஜ் கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ரொட்டேட் பண்ண காசு கம்மி. ஏன்னா ஸ்டாண்டர்ட்ல வச்சா 10 ரூபான்னு சொன்னேன், கிளேஷியர்ல வச்சா 1 ரூபாய் தான். புரியுதா? அப்ப நான் ஸ்டாண்டர்ட்லயே வச்சுட்டு இருக்கும் போது எனக்கு காசு அதிகமா இருக்கு இல்லையா? என்னால மேனுவலா போயிட்டு மாத்திட்டு இருக்க முடியாது. ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கும். இது எனக்கு ஆட்டோமேஷன் வழி என்ன பண்ணும், ஸ்டாண்டர்ட்ல இருந்து டேஸை கால்குலேட் பண்ணி அதை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். அட் த டைம் யூ நீட் டு எனேபிள் திஸ் லைஃப் சைக்கிள் ரூல்ஸ். அந்த லைஃப் சைக்கிள் ரூல் போட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ல 30 டேஸ் இருக்கணும். 30 டேஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல் என்ன பண்ணும், ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட் வந்துடும். அங்க ஒரு 30 டேஸ் இருக்கட்டும், அங்கிருந்து அடுத்த டேட் போனோம், கிளேஷியருக்கு போனோம், அங்க ஒரு 90 டேஸ் இருக்கட்டும், அப்புறம் கிளேஷியர் டீப் ஆர்கைவ் போட்டோம், ஃபைனலி 180 டேஸ் கழிச்சு அந்த ஃபைல் டெலீட். அந்த மாதிரி இங்க ரூல் செட் பண்றோம். அதுதான் லைஃப் சைக்கிள் ரூல். இது நிறைய இடத்துல செட் பண்ணி வைப்பாங்க. இப்போ ஏன் நான் செட் பண்ணேன்னா, அது செட் பண்ணிட்டுனா 30 டேஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நாளாச்சும் நான் வெயிட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணுங்க, கிரியேட் பண்ணும்போது 1 டேன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட்ல 1 டே வச்சுக்கிட்டு அடுத்த நாள் வந்து ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட்க்கு போயிட்டு டெலீட் பண்ற மாதிரி செட் பண்ணி ரூல் செட் பண்ணி விடுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் ரூல். ரெப்ளிகேஷன் ரூல்ல ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ எனக்கு பக்கெட் வந்து மும்பை ரீஜன்ல இருக்கு, ஓகேவா? என்னதான் அமேசான் வந்து அந்த 99.99 அவைலபிலிட்டி கொடுத்தா கூட அந்த 1% டேட்டா லாஸ் கூட நான் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நான் இன்னொரு பக்கெட் வேற ஒரு ரீஜன்ல கிரியேட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற பக்கெட் மும்பை ரீஜன், நான் இன்னொரு பக்கெட் என்ன பண்றேன், சிங்கப்பூர்ல கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்னோட யூஸ் கேஸ் இந்த பக்கெட்ல இந்த 1% டேட்டா லாஸ் கூட இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் வேற ஒரு ரீஜன்ல வேற ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஆனா இந்த பக்கெட் வேற ஒரு நேம்ல தான் கிரியேட் பண்ணும். ஏன்னா பக்கெட் நேம் ஷுட் பி குளோபலி யூனிக், மறந்துடக்கூடாது. அப்போ இங்க இருக்கிற டேட்டா சோர்ஸ் வந்து மும்பை, டெஸ்டினேஷன் வந்து சிங்கப்பூர். மும்பைல மட்டும்தான் நான் டேட்டா அப்லோட் பண்ணுவேன். எனக்கு அந்த டேட்டா லாஸ் இல்லாம இருக்கணும்னா இந்த டேட்டா எல்லாமே எனக்கு ரெப்ளிகேட் ஆயிட்டே இருக்கணும் சிங்கப்பூருக்கு. சோ தட் மும்பைல இருக்கிற என்னோட S3 பக்கெட் கம்ப்ளீட்டா டவுன் ஆனா கூட என்னால சிங்கப்பூர்ல இருந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் ரெப்ளிகேஷன். இந்த ரெப்ளிகேஷன் நம்ம எனேபிள் பண்ணி இங்க பாருங்களேன், நான் காட்டுறேன், நீங்க 2 பக்கெட் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணி காட்டுங்க. இங்க பாருங்க, கிரியேட் ரெப்ளிகேஷன் ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் ரூல் 1 அப்படின்னு கொடுத்துட்டு apply to all objects in the bucket. ஃபில்டர் போலதான் போட்டுக்கலாம். ஃபில்டர் இஸ் நத்திங் பட் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃபைல்ஸ் மட்டும் தான் ரெப்ளிகேட் ஆகணும் அப்படியே பண்ணிக்கலாம். பட் சி அது வந்து ப்ரிஃபிக்ஸ்லாம் செட் பண்ணணும். ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ்லாம் தெரியும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு .jpg ஃபைல்ஸ் மட்டும் தான் ரெப்ளிகேட் ஆகணும், .txt ஃபைல் மட்டும் தான் ரெப்ளிகேட் ஆகணும், வெறும் லாக் ஃபைல் மட்டும் தான் ரெப்ளிகேட் ஆகணும், நம்ம ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் போட்டுக்கலாம்.
இப்ப நான் என்ன பண்றேன், அப்ளை ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த பக்கெட். சோர்ஸ் பக்கெட் என்ன இருக்கு, நம்ம பக்கெட் சோர்ஸ் ரீஜியன். இந்த பக்கெட் இந்த ரீஜன் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே இந்த ரூலர் அப்ளை பண்ண போறேன். டெஸ்டினேஷன் பாருங்க, choose a bucket in this account, which means என்ன, இந்த பக்கெட்ல இன்னொரு ரீஜியன்லயும் காப்பி பண்ணலாம். ஸ்பெசிஃபை த பக்கெட் இன் another account. அப்போ உங்க பக்கெட்ல உங்க ரீஜன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க அக்கௌண்ட்ல உங்க ரீஜன்ல ஒரு டேட்டா வைக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு நீங்க ரிப்ளிகேட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பண்ணணும், அக்கௌண்ட் ஐடி கொடுக்கணும், 12 digits சொன்னா 12 digits. இப்போதைக்கு சூஸ் பக்கெட் இன் திஸ் அக்கௌண்ட். இங்க என்ன வருது ஆப்ஷன், ப்ரௌஸ் S3 பக்கெட். இப்போதைக்கு எனக்கு ஒரு பக்கெட் தான் இருக்கு. ஸோ இந்த பக்கெட் நான் டெலீட் பண்ணிட்டேன். இந்த பக்கெட் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சா. இது ஆக்சுவலா நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் டெஸ்டினேஷன் பக்கெட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் அப்படின்னா, கீழே வந்தீங்கன்னா ரோல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. போன கிளாஸ்ல எடுத்தேன்னா வாட் இஸ் ரோல், ரோல்னா என்ன, வாட் இஸ் ரோல் இன் IIM அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்படின்னா என்ன, இதுக்குதான் படிக்கணும். ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸ கம்யூனிகேட் பண்றதுக்கு, அது கம்யூனிகேட்னு சொல்லாம பெர்மிஷன். If you want to give a permission between one service to another service, you have to provide role. இப்போ இந்த EC2 இந்த S3 வந்து இன்னொரு S3 கூட என்ன பண்ணணும், உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னா அப்போ நீங்க ரோல் கிரியேட் பண்ணணும்ல. இங்க பாருங்க, என்டர் ரோல் ARN. இல்லைன்னா அவங்ககிட்டயே சொல்லு, நீயே ஒரு ரோல் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிட்டேன்னா அவனே என்ன பண்ணுவான், ரோலை கிரியேட் பண்ணி நீங்க இந்த ரெப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சேவ் பண்ணா முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சேவ் பண்ணல, கேன்சல் பண்றேன், நீங்க தான் கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ நான் கொடுத்துருக்க டாஸ்க்ல லைஃப் சைக்கிள் ரூல்ஸ்னா என்ன நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், ரெப்ளிகேஷன் ரூல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும், அண்ட் ஃபைனலி ஆக்சஸ் பாயிண்ட்னா என்னன்றத தியரிட்டிக்கலா படிச்சுட்டு. வாட் இஸ் ஆக்சஸ் பாயிண்ட், அவ்வளவுதான். இப்போ இதை ரெண்டு ப்ராக்டிகலா பண்ணுங்க. லைஃப் சைக்கிள் ரூல் ப்ராக்டிகலா போட்டு பாருங்க, ரெப்ளிகேஷன் ரூலும் ப்ராக்டிகலா போடுங்க. ஆக்சஸ் பாயிண்ட்னா என்னன்னு பாருங்க. ஓகே, ஆக்சஸ் பாயிண்ட் பாருங்க. பக்கெட் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் பக்கெட் பாலிசி இன் S3? bucket policy in S3. So task wise பாத்தீங்கன்னா life cycle rule, replication rules, access point, bucket policy. ரெண்டு தியரியா பண்ணணும், ரெண்டு ப்ராக்டிகல். access point bucket policy தியரிட்டிக்கலா பார்த்துக்கோங்க. life cycle ரூலும் replication ரூலும் ப்ராக்டிகலா பண்ணுங்க. அதை தாண்டி நான் சொல்லி கொடுத்த அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ், அந்த வெர்ஷனிங், ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் ப்ராக்டிகலா பண்ணி பார்த்துருங்க. ரிமைனிங்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ணி பார்க்கறது இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ எவ்வளோ ஃப்ரீ டயருக்கு ஃப்ரீயா இருக்கும் தெரியுமா? 5 GB ஃப்ரீ டயர் பக்கெட்ல நீங்க 5 GB தான் ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேல உங்களோட எல்லா டேட்டாவும் கொண்டு வந்து அமேசான் கொடுக்குறான்னு வச்சுட்டீங்கன்னா யூ ஹேவ் டு பே ஃபார் இட். ஓகே, 5 GB தான் ஃப்ரீ. கூகுளுக்கு எவ்வளோ 15 GB-யா? அமேசான் ஒரு 5 GB ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஓகே, ஸோ எனி டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஆன் டுடே செஷன்? ஏதாவது கிளாரிட்டி வேணுமா? இல்லை எல்லாம் கிளியரா இருக்கா? ஆல் குட் ரைட்? எனி டவுட்ஸ்? சார் எனக்கு ஒரு 34 rupees பில் வந்திருக்கு சார். எவ்வளவுமா வந்திருக்கு? 34. பில்லிங் டேஷ்போர்ட்ல போய் என்ன சர்வீஸ் டெலீட் பண்ணாம வச்சிருக்கீங்கன்ற கிராஸ் செக் பண்ணி பாருங்க. எல்லாமே டெலீட் பண்ணிடணும். ஓகே, உங்களுக்கு வந்திருக்கா? நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரே ஒரு சர்வர் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. EC2 அட்வான்ஸ் கிளாஸ்ல நீங்க எலாஸ்டிக் IP, வால்யூம்ஸ், ஸ்னாப்ஷாட்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே காஸ்ட் தான். பிராக்டிஸ் பண்ணி பார்த்த உடனே நீங்க 1 hour டெலீட் பண்ணிட்டீங்க சார். ஊடால அது பில் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் பார்த்தேன். சில ஸ்னாப்ஷாட்ஸ்ல வந்து நிறைய இருந்துச்சு, லாங் ரிகார்ட்ஸ்னு சொல்லி. அதான் சொல்றேன், அதெல்லாம் பில்லிங் தான். ஸ்னாப்ஷாட், வால்யூம்ஸ், எலாஸ்டிக் IP, AMIs இது எல்லாமே எக்ஸ்ட்ரா காம்போனன்ட்ஸ் தான். பிராக்டிஸ் பண்ணி பார்த்து நீங்க மறக்காம டெலீட் பண்ணிடணும். ஓகேவா? இப்ப பில்லு கம்மியா தான் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. மந்த் எண்ட்ல அந்த பில்லை நீங்க பே பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட் டைம் வந்துச்சுல சார், ஜூன்ல வந்து உங்களுக்கு லிமிட் டயர் இதாயிருக்கு. அதே மாதிரி இப்பதான் மந்த் ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்குள்ள ஜூலை லிமிட் டயர் 85% சேம் வந்திருக்கு சார். சேம் மெசேஜ் திரும்ப வந்திருக்கு மெயில்ல, 85% யூஸ் பண்றீங்க ஜூலைல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. பில்லு வந்தா பே பண்ணுங்க. 24-30 rupees தான் வரப்போகுது. 100 rupees வரைக்கும் நீங்க ஆஃபர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதிகமா ஒரு 1000-2000 தெரியாம வந்துருச்சுன்னா மட்டும் என்ன பண்ணுங்க, ஒரு சப்போர்ட் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணி பாருங்க. அமேசான் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பான். இல்லைன்னா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வேற மெயில் ஐடி வச்சு வேற ஒரு கார்டு வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அமேசான் ஆட்டோ டெபிட்லாம் பண்ண மாட்டான், பயப்பட மாட்டான். ஓகேவா? அதுக்குன்னு சொல்லிட்டு அமேசான் ஆட்டோ டெபிட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துலாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அக்கௌண்ட் பிளாக் பண்ணிட்டான் அப்படின்னா திரும்ப உங்களுக்கு இன்னொரு அக்கௌண்ட் ப்ராப்பரா கிரியேட் ஆகுமான்றது கொஞ்சம் தலைவலி வேணும். ஏன்னா ஒரு சிலருக்குலாம் ஒரு சில கார்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணிக்கோ. ஓகே, ஃபைன்.
க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இந்த செஷனோட ரெக்கார்டிங்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாமே நான் கொஞ்ச நேரத்தில் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் செஷன் உங்களுக்கு மேக்ஸிமம் நான் நாளைக்கு வைக்க பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு 2 பேர் தான் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஜபா கொடுத்தாங்க, அப்புறம் இன்னொருத்தர் யாரோ கொடுத்தாங்க, அவ்வளவுதான். மற்றவங்க எல்லாம் பண்றதே இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம கம்மியான சர்வீசஸ் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இன்னும் அடுத்தடுத்த கிளாஸ் போக 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 நிறைய டாபிக்ஸ் படிக்க போறோம். அப்போ பயங்கர ஒர்க்லோட் ஆயிடும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கையோட ப்ராக்டிஸ் பண்ணி செல்ஃப் டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட் பண்ண தான் கான்செப்ட் புரிய ஆரம்பிக்கும், ரீகால் பண்ணதுக்கும் ஈஸியா இருக்கும். இன்டர்வியூக்கு போகும்போது திரும்ப எடுத்து இந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ரெக்கார்டிங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு பொறுமெல்லாம் யாருக்கும் இருக்காது, நல்லாவே தெரியும். அப்ப நீங்க ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட்டை ரீகால் பண்ணாலே வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒவ்வொரு டாபிக்லயும் நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ், டாஸ்க் அண்ட் அதோட பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதனால ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ EC2ல ஆப் ஹோஸ்டிங் அட்வான்ஸ் முடிச்சிருக்கோம், IIM முடிச்சிருக்கோம், S3 முடிச்சிருக்கோம்.